நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் இரணம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் உத்ராரத் சென்னை சபா February 25 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன். அது போக ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா போயம் 1 ERC 1, போயம் 2 ERC 3, போயம் 3 ERC 4, போயம் 4 ERC 1. அடுத்து நவீன் பத்தியில் பார்த்தீங்கன்னா போயம் 2 ERC 2, போயம் 2 ERC 3, ஒரே போயமில் 2 கேட்டிருக்காங்க. போயம் 5 ERC 2, போயம் 10 ERC 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரதியில் போயம் 1 ERC 3, போயம் 6 ERC 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோகாவில் பார்த்தீங்கன்னா எனி 2 ஆத்தர் படிக்கணும். மொத்தம் வந்து ஆத்தர் வந்து 3 ஆத்தர்லேருந்து கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு 3 போயம்லேருந்து கேட்டிருப்பாங்க. 2 6 நீங்கள் எழுத போகிறது 4 அட்டன் பண்ணணும். அதனால் எனி 2 ஆத்தர் இங்கே வந்திருக்கிற இதை ஒமிட் பண்ணிவிட்டு 16 தோகை படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கபீரில் 4 and 7 கேட்டாச்சு, துளசியில் 6 and 7, ரஹீமில் 2 and 7. ரிமைனிங் ஏதாவது எனி 2 ஆத்தரில் ஃபுல்லாக படிக்கணும், இந்த 4 தோஹா ஒமிட் பண்ணிவிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா 2, 4, 3 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது 1 and 5 ரெண்டுமே தரோ பண்ணிக்கோங்க. அண்டு ரஷ்மி ரதியில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டாச்சு, அடுத்தது 5 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் 3 படிச்சுக்கோங்க. ஓகே, 1 படிக்கிறீங்கன்னா 1, 3, 4 படிங்க. அதர்வைஸ் 6, 7, 8 ஏதாவது ஒரு சைடு படிங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் அப்படி. நெக்ஸ்ட்டு 1 and 5, 10 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது 2, 3, 4. நெக்ஸ்ட்டு ரோமன் 6th ரோமன் பார்த்தீங்கன்னா 3 and 8 கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க போகிறது 1, 2, 4. தென் 7th ரோமன் பார்த்தீங்கன்னா 1, 3 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது 2, 4, 5. ஓகே, செகண்ட் பேப்பர் பாருங்கள். செகண்ட் பேப்பரில் 3, 5, 10, 16 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா இப்படி இதில் வந்து ஒரு 2 அட்டன் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் 1 to 8 இதில் வந்திருக்கிறத 3, 3, 5 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 6 கேட்டாச்சு. இப்போ இதில் 1, 2, 5 அதர்வைஸ் 7, 9, 10. ஓகே, எனி 3 வந்து படிச்சுக்கோங்க. எது கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தான் நிறையா கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து எல்லாமே எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் ரிமைனிங் இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணணும், 1, 3, 5, 8. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் 1 to 10 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லக்ஷன் சந்தில் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 8. ஓகே, 2, 4, 6, 7, 9 படிங்க. 2, 4, 6, 7, 9 இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. நெக்ஸ்ட் 5th ரோமன் பார்த்தீங்கன்னா 3, 10, 24, 25 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1 to 12, செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 12லேருந்து 25 வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாதி மட்டும் படிங்க. நெக்ஸ்ட்டு 1, 8, 15, 19 இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 படிங்க. இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணி 1 and 8 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிங்க. 2 அட்டன் பண்ணணும். ஓகே, தேர்ட் ரோமன் பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு 2, 7, 5, 13, 3, 14 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து அதில் வந்து நீங்கள் எழுத போகிறது 2 தான். ஓகே, அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1, 4, 6 இதிலே மேக்ஸிமம் வந்துடும். 1, 4, 6, 8 இந்த மாதிரி 4 படிச்சுக்கோங்க. 4 படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9, 10 கூட சேர்த்து படிங்க. ஓகே, எனி 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஆனால் நிறைய வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே 2வும் கேட்டாங்க, 3யும் கேட்டிருக்காங்க. அகெயின் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2ம் 3யுமே அகெயின் கேட்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து 6 கொடுத்துருக்கேன். ஓகே, இல்லைனா இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 2 or 3 ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே இதுலேருந்து லைனாக கேட்டிருக்காங்க. 2, 3, 5 கேட்டிருக்காங்க. 1ம் 4ம் மட்டும்தான் கேட்கல, லைனாக கேட்டிருக்காங்க. 5ம் கேட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 6 இந்த 6 வந்து தரவு பண்ணிக்கோங்க. இந்த 6லேருந்து எனி 2 வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4, 6, 10, 11, 3 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 7, 8, 9. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் படிச்சிருங்க இது எல்லாமே. அடுத்தது லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 8 படிக்கணும். 5 வந்து கேட்டிருக்காங்க. 1 to 8 படிங்க. அதர்வைஸ் வந்துட்டு இதில் வந்து இந்த இதுலேருந்து கேட்பாங்க. திருப்ப இந்த ஒரு கொஸ்டின் வந்து இங்கே இருக்குல்ல, இதில் இந்த போர்ஷன்லேருந்து கேட்பாங்க. அது எப்படி எழுதணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸசைஸு. இது வந்து எப்படி வரும்
அப்படின்னு சொல்லி நீங்கள் அது டீட்டெயிலாக எழுதுவீங்களா, நமுனா அப்புறம் பிரஸ்த் கீச்சி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலாக எது எப்படி நீங்கள் டெஃபினேஷன் கொடுப்பீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. இது வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கில் 1 to 8 படிங்க. இல்லைன்னா இங்கே படிக்கும்போதே நீங்கள் இந்த போர்ஷன் படிக்கும்போதே சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 2 ரோமனுமே அட்டன் பண்ணிடலாம். இது இல்லை இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? அப்போது இந்த போர்ஷன், அதாவது இந்த போர்ஷன் தரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோமனுமே அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? கீழேயும் லெட்டர் ரைட்டிங்கை ஒமிட் பண்ணிடலாம். இதில் நல்லா எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்டில் செகண்ட் கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். இதுலேயும் அட்டன் பண்ணிடலாம். 3 கொஸ்டின் இங்கேயும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இல்லை நான் இது படிக்கல அப்படின்னா நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கும் படிச்சுக்கலாம். அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஆஃப் இப்படி கொடுத்துருக்கிறது படிங்க. அதுக்கடுத்து இங்கே லெட்டர் ரைட்டிங்கில் 1 to 8 இருக்குல்ல, அதில் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. 5th ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்து இது வந்து போர்ஷன் நான் பார்த்தேன். இல்லை மேக்ஸிமம் வந்து பிரவீன் உத்திராரத்துக்கு எப்போவுமே ஒரு கொஷின் வந்து அவுட் ஆஃப் போர்ஷனில் தான் கேட்பாங்க. ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 4. அப்படி பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए வந்து 4 கேட்டிருக்காங்க. அடுத்து ஹிந்தி में अनुवाद कीजिए வந்து 3rd கேட்டிருக்காங்க. இதான் உங்கள் பிரவீன் உத்ராரத். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லேருந்தே தான் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற கொஷின்ஸ்லேருந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா கொடுத்துட்ருப்பாங்க. வைவாவுக்கு நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த ரீட் பண்ண சொல்லுவாங்க, அண்டு இன்ட்ரோடக்ஸ் பண்ண சொல்லுவாங்க, நம்பர்ஸ் கேட்கணும். இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி கொஷின் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்தெந்த எக்ஸாம்லேருந்து எந்தெந்த போர்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, என்ன கவி பரீட்சையாக படிச்சிங்க, என்ன எழுதுனீங்க, எந்த எஸ்ஸே அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களோட அந்த கொஷின் பேப்பர். இப்போ ஆகஸ்ட்டில் எழுத போகிற அந்த கொஷின் பேப்பரில் இருந்து ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் எழுதிருப்பீங்களா, அதை ஒட்டியும் உங்களுக்கு வந்து வைவா கொஷின்ஸ் வந்து அமையும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வைவாவுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட கொஷின் பேப்பர்லேருந்ததே மேக்ஸிமம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு போனீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.